சிவாய நம. வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நேற்று சொல்லலை, இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன். எனக்கு நேற்றுலாம் ரொம்ப அளவுக்கு அதிகமான வேலை. பூ விற்கிறது, பூ வாங்கின்னு வர்றது, அலைச்சல் அதிகம். மக்களே, இது இந்த வீடியோ நான் திங்கக்கிழமை காலையில் பூ மார்க்கெட்டுக்கு போன வீடியோ தான். நான் இங்கேருந்து புறப்பட்ட நேரம் காலை 4 மணி. போய் அங்கே சேர்ந்த நேரம் காலை 4:30 மணி. போயிட்டு நான் செண்டு பூ ஒரு 50 மாறு வாங்கி எங்கேயுமே வைக்க மாட்டேங்க. எடுத்துகிட்டு போய் ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடையான்னு எடுத்துகிட்டு போய் அந்த அண்ணாட்ட சொல்லிவிட்டு வச்சுட்டு உள்ள மார்க்கெட்டுக்கு பாருங்கள், திருப்பும் சாமந்தி தேவைப்படுற பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு என் தலைமையிலே தூக்கிக்கிட்டு, ஏன்னா எங்கன்னா மண்டி கீழே வச்சாலும் வைக்க விட மாட்டாங்க. அக்கா திருடர் இருக்காங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நாங்கள் உங்கள் பூவை மட்டும் பார்க்க முடியாது, வியாபாரத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தலைமையிலே தூக்கிட்டு தான், நான் அதுக்கு சும்மா நேரத்துலலாம் இந்த பண்டிகை இந்த மாதிரி இல்லாத நேரத்துலலாம் கூலிக்காரன்ட்ட கொடுத்துருவோங்க. அவங்க தான் தூக்கிட்டு பின்னாடியே சுற்றுவாங்க. ஏன்னா அப்போ ஒரு 50 ரூபா கொடுத்துட்டா கம்முன்னு ஆகிடுவாங்க. இப்போ அவங்க நிறைய அவங்களுக்கு வருமானம் வர்ற நேரம். அதனால் அவங்க தூக்கிட்டுலாம் சுற்ற மாட்டாங்க. தூக்கணுமா தூக்கிட்டு நேராக இறக்கிடுவாங்க. அதனால் நானே தூக்கிட்டு சுற்றினேன். ஏன்னா இங்கே இப்போ மார்க்கெட்டில் திருடர் அதிகம் மக்களே. என்னன்னா அதுக்கு தான் ஹேண்ட்பேக்கே நான் வாங்கினது. எனக்கு இந்த ஹேண்ட்பேக் போடுறதுலாம் பிடிக்காது. ஏன்னா இல்லாட்டி ஃபோன் எடுத்துருவாங்க, இல்லைன்னா காசை பிடின்னு போயிடுவாங்க, இல்லைன்னா கழுத்தில் இருக்கிற செயினை கட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி இந்த பூ மார்க்கெட்டில் என்ன எந்த நேரத்தில் என்ன ஆகுன்னு யாருக்குமே தெரியாது. மோசமான மார்க்கெட்டுங்க. கூட்டமாக அந்த மாதிரி இருக்கும், நெரிசலில் என்னன்னு தெரியாது. அதனால் நம்ம பொருளை நாம் தான் பத்திரமா வச்சுக்கணுமா ஒழிய, நாம் இழிச்சு வாய்த்தனமாக இருந்தோம்னா எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. போலீஸ்காரெல்லாம் போய் சொன்னாலே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நம்ம கைக்கு. ஆமாம் மக்களே, மோசமானது தான். ஏன்னா நாம் தான் கரெக்டாக இருந்துக்கணும். மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், என் வண்டியை நிறுத்திட்டு 2 ஆட்டோ அங்கேருந்து அங்கே வெளியே வரத்துக்கே முடியாது, 1 hour நின்னேன். மக்களே, பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.